ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். ஆ ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப பண்ணணும்னு என்ன சொல்றது? ரொம்ப ஆர்வமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் வந்து ரீச் ஆயிருக்கோம். ஆ இட் வாஸ் வெரி மச் ஹேப்பி ஃபார் மீ. பிகாஸ் நீங்க குடுத்த கமெண்ட்ஸ் அண்ட் நீங்க குடுத்த சப்போர்ட்னால தான் இதுவரைக்கும் நம்ம 92 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். YouTubeல. அண்ட் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர் டூ இன்டர்மீடியேட் லெவல்ல யார் யாரெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டில வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருந்து, பேஷனேட்டா இருந்து, யார் யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டி லைக் உள்ள போணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கான வீடியோஸ் தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வுட் சே லைக் இது வந்து பிகினர்ஸ்க்கும் சரி, அ இப்போ நீங்க YouTubeல நீங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து இந்த சேனல் அ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு என்ன சொல்றது? டெக்னிக் ஜீரோ அப்படின்ற ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பன்னா என்னோட காலேஜ் முடிச்ச அப்புறம். தென் அது ஒரு 5 இயர்ஸ் லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறது வரைக்கும் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2019 வரைக்கும். அதுக்கப்புறம் சில காரணங்களால அந்த பர்ட்டிகுலர் சேனல் வந்து பேன் ஆயிடுச்சு. அண்ட் YouTubeல நான் நெறைய அப்பீல் குடுத்து பார்த்துமே அந்த சேனல என்னால ரிட்ரீவ் பண்ண முடியல. தென் இட் வாஸ் லைக் அ ஹார்ட் பிரேக் ஃபார் மீ. லைக் ஒரு பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனா என்ன ஆகுமோ, அதே மாரி தான் அந்த சேனல் போன அப்புறம் ஐ லாஸ்ட் மை என்டையர் திங். ஈவன் அந்த வீடியோஸ்க்கான பேக்கப்புமே நான் வந்து சரியா எடுத்து வைக்காம, எந்த ஒரு வீடியோக்குமே பேக்கப் இல்ல. இப்போ வரைக்குமே நெறைய பேர் என்ன WhatsAppல வந்து பின்தொடர்ந்து லைக் ஆர் LinkedInல இதுலலாம் வந்து கேட்பாங்க. "ஓகே ப்ரோ, நீங்க அவங்கள இன்டர்வியூ எடுத்தீங்களா? அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க." ஸோ அது மாரிலாம் கேட்கும்போது, நான் ஆக்சுவலி ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ! நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருந்தா இந்த சேனலுக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்குமோ! அப்டின்லாம் எனக்கு தோணியிருக்கு. ஸோ எந்த ஒரு வீடியோக்குமே ஒரு சின்ன பேக்கப் கூட நான் இல்லாம ஒரு சேனல் வந்து நடத்தியிருக்கேன். ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. ஆம் லைக் யாஹ்! ஸோ அவ்ளோ பெரிய சேனல் வந்து கைய விட்டு போனது ரொம்ப இது ஹார்ட் பிரேக்கா இருந்துச்சு. ஸோ அதனால நான் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ண வேணாம். நம்மளோட வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து LinkedInல வந்து கேட்பாங்க என்ன, "ப்ரோ ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க. ரெஃபரல் இருந்தா சொல்லுங்க." அப்படிலாம் கேட்பாங்க. பட் இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க லைக் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாலுமே, உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பேஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டிடியூட்ஸோ, இல்ல எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்னிங் பெர்சனோ நான் வந்து சொல்லுவேன். பட் இப்ப யாராவது நம்மள கேட்கறாங்கன்னா, நம்ம கிட்டயே அந்த நாலேட்ஜ் பேஸ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பப்ளிக் ஈவென்ட்ஸ்ல குடுத்த டாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல குடுத்த டாக்ஸா இருக்கட்டும், அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இதுல அப்லோட் பண்ணியிருப்பேன். அம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. தென் அடுத்த ஒரு 4 வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ணேன். அதுவுமே நல்ல வியூஸ் போச்சு. லைக் 300 வியூஸ், 200 வியூஸ் அதுவே எனக்கு பெருசு தான். தென் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டேன். மறுபடியும் 1 இயர்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நியூஸ் 7 சேனல்ல வந்து லைக் ஒரு பேட்டி குடுத்தது. அதுக்கப்புறம் ஐ ட்ராப் மை ஹோல் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ நம்ம மறுபடியும் நமக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி, ஐ கெஸ் 9 மந்த்ஸ் முன்னாடி தான் மறுபடியும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தென் அது ஆக்டிவா அப்புறம் பர்ப் சூட் எக்ஸ்டென்ஷன பத்தி போட்டேன். பர்ப் சூட் எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது அத பத்திலாம் போட்டேன். அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. தென் நெறைய பேரு லைக் 2 பேர வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அப்புறம் ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ, அந்த ட்ரை ஆக்மில உள்ள பிகினர் ஃப்ரெண்ட்லி லேர்னிங் பாத் வந்து ஆரம்பிச்சேன். லைக் ப்ரீ செக்யூரிட்டி லேர்னிங் பாத்து. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வெப் ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வெப் ஃபண்டமெண்டல் சீரிஸு, நெட்வொர்க் பென் டெஸ்டிங் சீரிஸு. ஸோ இது எல்லாமே நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிகினரா யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு விதத்திலயும் அவங்கள வந்து அ தி திசை திருப்பக்கூடாது. கண்டிப்பா அவங்கள கரெக்ட்டான வழியில கொண்டு போணும் அப்டின்னு தான். ஸோ பேசிக்கலி என்னோட வீடியோஸ் நீங்க பாத்துட்டு, உங்களோட இன்டர்வியூஸுக்கும் சரி, ஆர் உங்களோட கரியருக்கும் சரி, ஐ கெஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோவோட இது முடிஞ்சிராது. ஐ ஹேட் கிரியேட்டட் அ ட்ரிபியூட் வீடியோ ஃபார் யூ கைஸ் ஆஸ் எ சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் வரும். அத பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் கைஸ். பாய். சீ யூ தென்.